ஃப்ரெண்ட்ஸ், இந்து சமய அறநிலைத்துறையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதினா, நீங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். ஸோ, நீங்க 5த்தோ இல்ல 8த்தோ 10த்தோ டிகிரின்னு என்ன பண்ணியிருந்தா சரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 15,000 உங்களுக்கு இருக்கும். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து வரும். ஸோ, உங்களுக்கு இதில எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. நேர்முக தேர்வு வச்சு தான் உங்களுக்கு வந்து இதில ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்றாங்க. லாஸ்ட் டேட்ன்னு பொறுத்தவரைக்கும் 2 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்க இந்து சமய அறநிலைத்துறையில தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தானத்தில தான் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா 3 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. 3க்குமே தனித்தனியா அப்ளிகேஷன் ஃபார்ம் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில குடுத்துருக்கிற மாரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, உங்களோட பெயர்லருந்து தந்தை பெயர், ஸோ உங்களோட முகவரி, நிலையான முகவரி, உங்களோட தொலைபேசி எண், ஆதார் எண் இந்த மாரி வந்து என்னென்ன குடுத்துருக்காங்களோ, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க செல்ஃப் அட்டஸ்டடா நீங்க வந்து இணைச்சுக்கோங்க. இணைச்சு நீங்க வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும்னா, இங்கேயே வந்து பாருங்க அட்ரஸ் குடுத்துருக்காங்க. சென்னை அட்ரஸு. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க போஸ்ட் வழியா நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 2 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பதவிக்கு மட்டும் தான் நீங்க வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அதே மாரி உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. நேர்முக தேர்வு வச்சு தான் உங்களுக்கு வந்து இதில வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாரியும் குடுத்துருக்காங்க. நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்தோன்னா, தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்தோன்னா, நேர்முக தேர்வு வந்து அழைக்கப்படுவர் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ, அதனால வந்து நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு நேர்முக தேர்வு வந்து இருக்கும். வயது வரம்புனா குறைந்தபட்சம் 18, அதிகபட்சமா 45 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ, இப்போ வந்து பாருங்க போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் மொத்தமா 3 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஓதுவர் கேட்டகரி, பரிசாரகர், ஸோ சுயம்பாங்கி இந்த மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஓதுவருக்கு வந்து ரூ. 11,600 சேலரி வந்து இருக்கும். இதுக்கு கல்வி தகுதினா தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம, ஸோ அந்த இதில வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த நிறுவனத்தான சம்மந்தப்பட்ட துறையில வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும். அதே மாரி வந்து பாருங்க பரிசாரகர் கேட்டகரிக்கு ரூ. 13,200 சேலரி. சுயம்பாக்கிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 13,200 இது இல்லாம உங்களுக்கு படிகள்லாம் வந்து வரும். ஸோ, இதில உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். அது மட்டும் இல்லாம திருக்கோயிலோட ஆகம விதிப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெய்வேத்தியம், ஸோ பிரசாதம் தயாரிக்க இந்த மாரிலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, இது இருந்தாலே போதும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ, இது வந்து பார்த்தோன்னா பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ, விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.